ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொதுவாக நம்ம கார்டனில் போய் செடி வாங்க போனாலே அந்த செடியில் இருக்கிற பூவோட கலர் ப்ளஸ் பூவோட சைஸை பார்த்து அந்த செடியை வாங்குவோம். எந்த செடி வாங்கலான்னுட்டு. இது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ். இது வாங்கிட்டு வர பார்த்து பூ நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுச்சு. வாடி போன மாதிரி இல்லை, ஆல்ரெடி சாகிற மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி போன செடியை நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசரை கொடுத்தோம் ப்ளஸ் ஸ்ப்ரே பண்ணியும் நம்ம நல்லா செடியோட குரோத்தை கொண்டு வந்தோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடின்னு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக துளிரே எடுக்கல பூவை வைக்கலன்னாலுமே ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சாகர கண்டிஷனில் இந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்து ஒரு மாதத்துலேயே இந்த மாதிரி ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த செடியில் ஒரு 6 பூ பக்கம் வந்துருச்சு. நாம் எடுத்துகிட்டு வர பார்த்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பூத்துக்கிற பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து 4 கலர் வரைக்குமே இருக்குது. அதே மாதிரியுமே துளிர் எடுக்காத செடியுமே நல்லாவே துளிர் வந்துருக்குது. இந்த துளிர் போக போக வீடியோவில் பார்ப்பீங்க இன்னும் இந்த துளிர் எப்படி க்ரோத் ஆகிருக்குதுன்னு. ஏன்னா அந்த லிக்விட் ஃபஸ்ட்டு வாட்டி தான் ஸ்ப்ரே பண்ணதுனால இந்த க்ரோத் வந்துருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு டைம் ஸ்ப்ரே பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே செடியோட க்ரோத் நல்லாவே இருக்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே செடியில் ஒரு 3 கலர் வெரைட்டி பூ இருக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பிளாக் ரோஸ் தான். இந்த ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒரு 2 வாட்டி தான் ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த லாஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணுறதோட சேர்த்து ஒரு 2 வாட்டி தான். நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. என்ன ஒன்று, இந்த மழை அடிக்கடி பேஞ்சிட்டு இருந்ததுனால அந்த இலையோட கலர் மட்டும் லைட்டாக டல்னஸாக, அதாவது லைட் க்ரீனாக இருக்குது. இந்த செடி மட்டும் இல்லை, மற்ற செடி இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா செடியுமே ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எடுத்த வீடியோ இது. இல்லை, செடியோட க்ரோத் நல்லாவே இருக்கும். பூவுமே நல்லா டார்க்னஸாகவே பூத்துருக்குது. இதுக்கு அடுத்தது ஸ்ப்ரே பண்ண பார்த்து இதோட ரிசல்ட்டு வீடியோவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் எப்படி, 2வது டைம் இதோட க்ரோத், துளிரோட க்ரோத் எப்படி வருது, ப்ளஸ் அது வர துளிரில் மொக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்குன்ட்டு இப்போ நோட் பண்ணுற. நீங்கள் எல்லா செடியிலையுமே பூவை கட் பண்ணி எடுத்துகிட்ட உடனே ஸ்ப்ரே பண்ணி ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் விட்ட உடனே நல்லாவே க்ரோத் இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு போன தயிர் மட்டும்தான். ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் ஆகுது இந்த தயிர் ரெடி பண்ணி. நல்லா புளிச்சு போயிருக்கும். ஓகேங்களா, இது நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும். இதை ஒரு 10லேருந்து 15 செடி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. அதே போல் இதை வச்சு ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஒன்ஸ் கலந்துட்டிங்கன்னா அதோட அன்றைக்கே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடணும். ஸ்ப்ரேயரில் நல்லா வடிகட்டி ஊற்றிட்டிங்கன்னா அந்த லைட்டாக கரையாத இருக்கிறதுலாம் போய் அடைக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவு கலந்துட்டு பூவில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அடிக்காதீங்க. பூ இல்லாத செடியிலேயே பார்த்து அடிச்சுட்டு ப்ளஸ் பூ இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடிக்கலாம். இப்போ நான் அந்த பூ இருக்கிற இடத்துல மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையுமே அடிச்சிடறேன். பாடுற மாதிரி முக்கில் எல்லா இடத்துலையுமே அடிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் ஆகாது. இது நல்லா க்ரோத் வரும். நீங்கள் துளிரே எடுக்கலை, வச்சதுலேருந்தே துளிரே எடுக்கலைனாலுமே இதை நீங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், நல்ல ஒரு க்ரோத் வரும். இந்த செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு துளிர் அப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதே போல் இதுக்கு முன்னாடி பூ நிறையவே பூத்து வந்திருக்கும். அந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணது மூலிமா எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். துளிர் நல்லாவே எடுத்துக்கிற எல்லா துளிருமே பார்த்திங்கன்னா நல்லாவே மொட்டு வச்சுருக்குது. அதனால் இது கொடுக்குறது மூலிமா துளிர் வராத செடிக்குமே நல்லா துளிர் வரும். அதோட ரிசல்ட் வீடியோவும் நீங்கள் இதை அப்டேட் வச்சுக்கலாம். அதனால தான் வீடியோ வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகேங்களா, இதோட ரிசல்ட்டும் சேர்த்து போடுறதுனால நல்லாவே துளிர் எல்லா இடத்துலேருந்துமே எடுக்க ஆரம்பிக்கும். துளிர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் துளிர் எடுக்கிற எல்லா துளிர்லையுமே மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லா துளிர்லையுமே நோட் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் புளிச்ச தயிர் இல்லை மோர் இது 2மே யூஸ் பண்ணலாம். இது குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் வரைக்குமே நல்லா புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கிற நுண்ணுயிரிகள்லாம் நிறையா அதிகமாக இருக்கும். அதாவது அந்த புளிப்புத்தன்மை ஆகுது இல்லைங்களா, அது அந்த பாக்டீரியாஸ்லாம் வரும். அந்த பாக்டீரியாஸ் நீங்கள் செடி கொடுக்க பார்த்து செடியோட க்ரோத் இந்த மாதிரி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு மினிமம் ஒரு 5 நாள்லேருந்து 7 நாளாச்சும் இருக்கணும். அந்தளவுக்கு புளிச்சிருந்து அதை டைலூஷன் பண்ணி கொடுக்க பார்த்து செடியோட க்ரோத் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். இல்லைங்களா, இந்த செடியை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருப்பீங்க. இந்த செடிக்கு நம்ம மண்ணுலேயும் யூஸ் பண்ணலாம். 2த்தையுமே நான் இதில் சொல்கிறேன். இல்லைங்களா, உங்களுக்கு எந்த கிளைமேட்டில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதை விட இன்னும் பெட்டராக அப்புறம் சீக்கிரமாக ரிசல்ட் வேணும்னா தேமோர் கரைசல் ரெடி பண்ணலாம். இல்லை, அதுலேயுமே இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். இதுவுமே நம்ம எல்லா பிளான்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, தக்காளி செடி அந்த மாதிரி எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம்.
அதே அந்த தேமோர் கரைசல் இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி உடனே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஜஸ்ட் அதை வந்து அப்படியே வச்சுட்டா போதும். தயிரோ இல்லை மோரோ நம்ம ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டா, ரெடி பண்ணவே தேவையில்ல, அப்படியே வச்சுட்டாலே போதும். அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது அப்படி இல்லை, கொஞ்சம் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து புளிக்க வச்சுருக்கணும். அதுவுமே குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் கிளைமேட்டை பொறுத்து மாறும். அந்த அளவுக்கு வச்சுருக்கணும். அது அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுவுமே நல்லா ஒரு ரிசல்ட்டு தரும். சப்போஸ் அதை யூஸ் பண்ணுற மாதிரினா கூடமே அதுக்குமே சேனலில் வீடியோ இருக்குது, அதையுமே பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் எதை ட்ரை பண்ணாலுமே அந்த பூத்து முடிஞ்ச பூ இல்லை பூத்த பூ கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறங்க. அப்போ தான் வந்து அடுத்த துளிர் நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலுமே அடுத்த துளிர் எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த துளிர் எடுக்கவே எடுக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தேவை இருக்குதோ இல்லையோ பூ வந்து காயிற அளவுக்கு கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. செடியிலே விட்டிங்கன்னா அது வந்து அடுத்த துளிர் வைக்கிறது வந்து லேட் ஆகும், ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதனால் கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் கீழே இருக்கிற மாதிரி நல்லா வந்து க்ரோத் வந்து துளிர் வைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் சரி. சரிங்களா? இந்த மாதிரி நல்லாவே பூவும் வந்து பெருசாக வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபெர்டிலைசர் ப்ளஸ் வந்து உரம் இதை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் உங்கள் செடியோட க்ரோத் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் சொன்ன ஃபெர்டிலைசரோ உரமோ கொடுத்து செடி வந்து க்ரோத் ஆகலை, அது பதிலாக வந்து செடி வந்து டேமேஜ் தான் ஆச்சு, இன்னும் வந்து க்ரோத்தே ஆகாத செடி வந்து சாகிற நிலைமைக்கு போச்சு, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ வந்து, அதனால தான் இதுக்கு அப்புறம் லேட்டாக வரும். இந்த ஒவ்வொரு வீடியோவுமே அதுக்கான ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து அது எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் மறக்காமல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணீங்களா, பண்ணலையா, இல்லை பண்ணி என்ன ரிசல்ட் வந்தது, நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் பார்க்குற ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செடி எல்லாமே நான் சொல்கிற அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து மட்டும்தான் எல்லா செடியோட ரிசல்ட்டுமே வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபெர்டிலைசரை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது. அதனால் உங்களுக்கு வருதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து பூவே பூக்காத செடி. எங்களை வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்கும். இதுலேயுமே அந்த புளிச்ச தயிர் அந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணது. இதை யூஸ் பண்ணி ஒரு 7 நாளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துளிர் வைக்க ஆரம்பிச்சிது. 2வது டைம் யூஸ் பண்ண பார்த்து எல்லா துளிர்லையுமே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிது. உங்களுக்கு நல்லா வந்து அந்த துளிரில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா துளிர்லையுமே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து துளிர் எடுக்காத செடியிலுமே இது நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே அந்த துளிர் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2வது டைம் யூஸ் பண்ண பார்த்து கண்டிப்பாக அந்த துளிரில் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். வீடியோவில் சொன்ன மாதிரி மறக்காமல் அந்த ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே.